அன்பர்களே நண்பர்களே யூடியூப் நேயர்களே அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். வானம் நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கவே பொழுதடைய பீச்சுக்கு வந்து மனசார நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புனா எங்க ஐயா நடானா அவர் சைஸுக்கு ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. நல்லா மினியேச்சர் சேர்ல மினிக்கிட்டு உட்காந்து டிவியில மோனிகா பாட்டு கேட்கறாப்ல. உங்க வீட்டு குழந்தைகள் ரிப்பீட் மோட்ல கேட்கிற பாட்டை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முகத்தை கொஞ்சம் பொலிவாக்கலான்னு இரவு ஒரு 7:30 ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு அதிசயமா என் முண்டாட்டி மேகி செஞ்சு தந்தாங்க. அதை அப்படியே லாபகமா லபக்குன்னு ஒழுங்கிட்டு எடிட்ல உட்காரலான்னு வீட்டை பார்க்க வந்துட்டேன். அப்புறம் எடிட்டிங்லாம் முடிக்கவே ஒரு 12:30 ஆயிருச்சா. பச்சை குழந்தை இருக்க வீட்டுக்கு 12 மணிக்கு போகக்கூடாதுன்ற நினைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பாசத்தில் அவர்களை பார்க்க சென்று விட்டேன். அப்புறம் என்னோட ஐபேட் ஒன்று பவர் பட்டன் மட்டும் ஸ்டக் ஆயிருச்சுன்னு ரிப்பேர் கொடுத்திருந்தேன். 25 டேஸ் கழிச்சு ஒரு வழியா அதை சரி பண்ணிட்டேன் மெசேஜ் வருது. ஆபரேஷன் பண்ண ஐபேடை 7-8 ரப்பர் பேண்ட்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தாங்க. இதுவும் செல் பண்ண தான் நான் போறேன். யாருக்காச்சும் தேவைன்னா மெசேஜ் பண்ணி விடுங்க. அப்புறம் அப்படியே அந்த பென்சில் கொண்டைய பாத்துருவோமா. இது பியூரான பெண்கள் சமாச்சாரம். நமக்கு இது ப்ராப்பரா தெரியல. ஆனா பாக்குறவங்களுக்கு அவங்க லெஃப்ட்ல சுத்துறாங்களா ரைட்ல சுத்துறாங்களா இல்ல எப்படி பண்றாங்கன்றது ஈஸியா புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ எல்லாம் பாக்குற பசங்க தள்ளி விட்டுருவாங்க. அதனால பெண்கள் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க. என் அருமை சகோதரிகளே, நீங்க ரொம்ப நாள் கேட்டதை ஒரு வழியா நிறைவேற்றியாச்சு. இப்படிக்கு அன்போடு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டிஜி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.